பெரிய சைஸ் நோட்டு. இதெல்லாம் இந்த இந்த ஜென்ரேஷன் பார்த்துருக்கவே முடியாது, நீங்களே பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி நோட்டு. பார்க்கலாம் வாங்க. 1954 இந்த நோட்டை வெளியிட்டு இருப்பாங்கண்ணே. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நோட்டை பொறுத்தவரை காயின்ல வந்து கம்மமரேட்டிவ் காயின் இருக்கு. நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை கம்மமரேட்டிவ் நோட்டுன்னு அடிச்சது கிடையாது. நம்ம தஞ்சாவூர்ல இருக்க தஞ்சை கோபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெருமை பொறுத்தவரை அந்த 1000 நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு 54 வெளியிட்டு இருப்பாங்க. 1954 இந்த நோட்டெல்லாம் புழக்கத்துல இருந்த நோட்டு தான். என் கையை விட பெரிய சைஸா இருக்கு பாருங்க. இதை நம்ம மடிச்சு பாக்கெட்ல கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய சைஸா இருக்கு. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லட்சத்தை கோடியை தாண்டி தான் இருந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 60 ரூபா 1 ரூபா தான் அந்த காலகட்டத்தில் பயன்பாட்டில் அதிகமாக இருந்திருக்கு. 1 ரூபா நோட்டு பார்க்கறதே பெரிய விஷயம். இது 1000 ரூபா மதிப்புக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. இது வச்சிருந்ததுக்காக பெரிய ஆளா தான் இருந்திருக்குன்னா, நம்மளோட வயசுக்கு நம்மளோட இதுக்கு இந்த நோட்டை கையில பிடிச்சி பார்க்கறது பெரிய விஷயம் தான். இந்த நோட்ல இன்னைக்கு பார்க்கறதும் சரி, இதை வந்து கலெக்ஷன் பண்றது ரொம்ப ரேர் விஷயம் தான். நோட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யாரா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த நோட்லாம் பார்த்து தேவைப்படும் வாங்கிக்கலாம். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9940873914. நம்ம கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குங்க. இதை பாக்குறதுக்கே நிறைய பேர் ஒரு மகிழ்ச்சி விஷயமா தெரிஞ்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா 1954 76 வருஷம் ஆகி போச்சு நோட்டு கடந்து வந்துச்சு. இன்னும் பாருங்க கம்பீரமா அந்த கோபுரம் எப்படி எந்த அளவுக்கு கம்பீரமா நிக்குதோ அதே மாதிரி நோட்டு கம்பீரமா நிக்குது பாருங்க. எந்த ஒரு இது இல்லாம நோட்டு எப்படி நிக்குது பாருங்க. எவ்வளவு பெரிய சைஸ் பாத்தீங்களா நோட்டு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 1947 அடைஞ்சேன்னு. அதுக்கப்புறம் முதல் 1000 நோட்டு இந்த நோட்டு தான் அடிச்சு வெளியிட்டு இருப்பாங்க. இது நிறைய பேர் தெரியாது. இப்ப செல்லாதுன்னு அறிவிச்சாங்க பாத்தீங்களா, அந்த நோட்டு தான் நிறைய பேர் தெரியும். இந்த மாதிரி 1000 நோட்டு இருந்திருக்கா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்ல இருந்திருக்கு. பிரிட்டிஷ்ல இதோட பெரிய நோட்டா இருந்து பிரிட்டிஷ்க்கு அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல வெளியிட்ட நோட்டு இந்த நோட்டு தான். செங்குத்தாருங்க கையெழுத்து போட்டிருப்பாருண்ணா.